நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். When the Lord gives us a word, ஒரு சூழ்நிலை குறித்தோ ஒரு ஆண்டை குறித்தோ ஆண்டவர் சில தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை, சில அதிகாரங்களை, வசனங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற நேரத்தில் அது போராடி உங்களை விட்டு பிடுங்கி எறியணும்னு சொல்லி பிசாசு ஓயாம போராடிட்டு இருக்கோம். அந்த இடத்துல தான் நம்ம ஜெயம் பெறும்படி ஆண்டவர் நீ கலைக்கிறாங்க. Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. 26வது வசனத்திலிருந்து அப்படியே நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 4:26 அப்படியே நம்ம வாசிக்கிட்டே வரலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி எனில், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஊமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றான். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு சொல்லி கொண்டார்கள். மார்க் 4ஆம் அதிகாரத்தோட பிகினிங் எப்படி இருக்குன்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் அண்ட் சோவருடைய ஊமையை பற்றி ஆண்டவர் விவரித்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போது அந்த காரியங்கள் எல்லாம் விளக்கி சொல்கிறாரு. ஊமைகளாலே அன்றி வேறு எந்த விதத்திலையும் பேசலை அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படி அவர் விளக்கி சொல்லியும் அவர்களுக்கு அந்த ஊமைகளை சில நேரம் புரிந்து கொள்ள முடியல. அப்போ ஆண்டவர் தனித்திருக்கும் பொழுது திரும்பி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதாவது அந்த விதை அப்படின்றது வசனம், அந்த நிலம்ன்றது அந்த உள்ளம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறார். சில நேரம் உலக கவலைகள் நெருக்கிறது, சில நேரம் பிசாசு எடுத்து போட்டுடுறான். நல்ல நிலத்தில் விழுந்த விதை நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாவை ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் காடை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இந்த சீரீஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸஸ் ஒன்றுக்கு பின்ன ஒன்று நடக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லிட்டு அன்று ராத்திரியிலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. இப்போது அவர் வசனத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதை ஏற்றுக்கொள்கிறவனுடைய மனதில் அது எப்படி தங்க வேண்டும் என்பதையும் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு டைம் சொல்கிறாரு, மற்றவங்களாம் போயிடுறாங்க. சீஷர்கள் தனித்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு இன்னொரு டைம் விளக்கி சொல்கிறாரு. ஸோ வேர்ட் இஸ் த வேர்ட் ஃப்ரம் காட், சீட் இஸ் த வேர்ட் ஃப்ரம் காட். அது நல்ல நிலத்தில் இருந்தால் தான் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறத பார்க்கும். அதெல்லாம் சொல்லிட்டு வசனம் இப்போ வந்துருச்சு. இப்போ அந்த வேர்டு என்ன ஆயிடுச்சு, ஜீசஸ் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ மனசில் இருக்குது, அவங்க கேட்டிருக்கிறாங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு, மைண்டில் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, அன்று இரவில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, லெட் அஸ் கோ அஷோர்.
நாம் அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்றார். அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எல்லாம் சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென். இதை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னா, ஏப்ரஹாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொன்னார், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் திரும்பி வருவோம் என்று சொன்னதை போலதான் ஆண்டவர் சொல்றார், அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்றார். இப்போ என்ன புரியுது அப்படின்னா, இந்த ஜேர்னில ஜீசஸ் இவங்களை தனியா அனுப்பல, இவரும் சேர்ந்து போகிறார், அவரும் கூட வருகிறார், அவரோடு இவர்கள் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உடனே புயலும் காற்றும் வந்த உடனே அங்க எல்லாரும் பேனிக் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு பக்கம் வேர்டு ஆல்ரெடி மைண்டுக்குள்ள வந்திருந்தாலும் அந்த வார்த்தை இன்னும் வேர் கொள்ளாததுனாலையோ இல்லை அந்த வார்த்தையை அவங்க இன்னும் புரிஞ்சுக்காததுனாலையோ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு போராட்டம் வந்தோடனே பேனிக் மோடு செட் ஆயிடுது. போராட்டம், ட்ரபிள் சிச்சுவேஷன்ஸ் வந்தோடனே நேச்சுரல் மேனுடைய எபிலிட்டி திங்கிங் என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் பேனிக்கிங். ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு இயேசுவையே எழுப்பி கேட்குற அளவுக்கு அவங்க பேனிக் மோடில் போயிடுறாங்க. அப்போ வசனம் என்றைக்கு நம்ம ரிசீவ் பண்றோமோ அந்த வசனம் டெஸ்ட் பண்ணப்படும்படி நம்முடைய விசுவாசம் சோதித்து அறியப்படும். அப்ப இயேசு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு வார்த்தையை கேட்கிறார், எல்லாத்தையும் அடக்குறார். ஆமென். ஐயோ பெரிய புயலா, பயந்துட்டீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அவர் கேட்கிறாரு, ஏன் விசுவாசிக்காம போனீங்க? பீப்புள் ஆஃப் லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அற்ப விசுவாசிகளே. அப்போ ஜீசஸோடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்பான் ஹிஸ் டிசைபிள்ஸ் என்ன? இப்போதானப்பா சொல்லி கூட்டிட்டு வந்தேன், இப்போதானே சொல்லி கூட்டிட்டு வந்தேன், என் வார்த்தை உனக்குள்ள இருந்தா நீ நிலைச்சிருப்ப, இப்போதானே சொல்லி கூட்டிட்டு வந்தேன், மனசுக்குள்ள ஆழமா வசனம் நினைச்சா வசனம் விதைக்கும். அப்போ ஆண்டரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, நீயும் மடிந்து போக போறதில்ல, நானும் மடிந்து போறதில்ல, நான் உன்னை மடிவதற்கு இடமும் கொடுக்க மாட்டேன், நான் இருக்கும் பொழுதே இப்படி பயந்தியே அற்ப விசுவாசியே அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இப்போ வசனம், அந்த வசனத்தை சோதிக்கும்படியான, சோதித்து அறியும்படியான விசுவாச பரீட்சை வருகிறது. ஓகே, இது ஒரு ஃபேஸ். ஓகே, ஒரு பக்கம் யூ லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட், இன்னொரு பக்கம் அந்த வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனத்தை நம்ம உண்மையாக கை கொள்கிறோமா, முடியுமா முடியாதான்னு செக் பண்ணுற ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வருது. நான் இதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்தை தான் இந்த சோதனைகளுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, அக்கறைக்கு போன உடனே அங்கே இந்த என்ன லேகியோன் என்ற பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை அங்கே டீல் பண்ண வேண்டியிருக்குது. So the word has been received by the disciples and now they are received the word and they are going towards a bigger kind of a ministry. இன்னும் மேன்மையான, இன்னும் வல்லமை நிறைந்த ஒரு ஊழியத்தை செய்யும்படி அவர்கள் போகிற நேரத்தில் பிசாசானவன் அவர்களை மூழ்கடிக்க, அந்த ஊழியம் நடைபெறாமல் தடுக்க, ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அந்த புயலையும் அந்த காற்றையும் எழுப்பி அனுப்புகிறான். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வேர்டு, ஆண்டவர் கொடுத்த வேர்டை ரிசீவ் பண்ணிட்டு அந்த ஃபெய்த் டெஸ்டிங் ஃபேஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, லெட் மீ டெல் யூ, you've got a greater ministry. Hallelujah. Or in another way I can say, you have got a greater breakthrough. Amen. Once I was listening to this man of God called T.D. Jakes. Amen. அவர் சொல்லும்போது ஒரு வேர்டு சொன்னார், bigger the devil, bigger the victory அப்படின்னார். Amen. Bigger the devil, bigger the victory. So when the Lord gives you an idea, when he gives you a promise, when he declares a declaration over you, when he prophetically speaks something over you, the next thing that happens is, அந்த declaration, அந்த word, ஆண்டவர் கொடுத்த அந்த சீடை உன் ஹார்ட்ல இருந்து இப்படியாவது பிடுங்கினும், உன் ஸ்பிரிட்ல அது உள்ள வரவே கூடாது அப்படின்னு பிடுங்கி எடும்பதற்கு பிசாசு போராடிட்டு தெரியுமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒரு விஷயம், அந்த இடத்துல நீங்க ஜெயம் எடுத்துட்டீங்கன்னா உனக்கு அடுத்தது இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ.
அல்லேலூயா. இப்போ கூட்டத்தோடு போய் தன் சீஷரோடு போய் அங்கே நிற்கிறாரு. அந்த லேகியோனுக்கு நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அந்த லேகியோன் வந்து எங்களை இப்படி துன்பப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 பன்றிகளுக்குள்ள அவைகள் பூந்து ஆழத்தில் மாழ்ந்து மடிந்து போனதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஊர் ஜனமே வந்து பார்க்குறப்ப அந்த லேகியோன் என்ற பிசாசு பிடிச்சவன் எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை வருடங்களாக சங்கிலினால் கட்டப்பட்டு காயப்படுத்தி கொண்டு கல்லறைகளில் குடியிருந்து யாருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஊருக்கே இழுக்கா இருந்த ஒருத்தன் இயேசுவின் பாதத்தில் உட்காரும்படியான மகத்துவம் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வாயினுடைய வார்த்தையினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. So this is ஒரு series of thing God explain பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய வேர்ட், அந்த வேர்டு உள்ளத்துல இருந்துச்சுன்னா அந்த வேர்டை எப்படியாவது பிசாசு பிடுங்கி போகணும்னு ஏதாவது நடத்துவான். நீ அதுல முதல் ஜெயம் எடுக்க வேண்டும். அதை தான் அந்த ஷிப்போட அனுபவத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த படகுல பயணம் செய்வ அனுபவத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதா தான். அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீங்க? அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீங்க? அதெல்லாம் முடிச்சு அங்கே கூட்டிகிட்டு போனப்போ தன்னுடைய பவர் என்னன்றதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு அதே பவர் அவங்களுக்குள்ளேயும் இருக்குன்றதை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா. ஸோ அந்த பிசாசு ஓடுவதற்கு வேற எதுவும் தேவையில்லை, விசுவாசம். நான் கொடுத்திருக்கிற அதிகாரம், நான் பேசியிருக்கிற வார்த்தையின் மேலே இருக்கிற விசுவாசம் தான் காரணன்றதை ஆண்டவர் அழகாக அங்கே சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி கூட நம்ம லைஃப்பில் when the Lord gives us a word, ஒரு சூழ்நிலை குறித்தோ ஒரு ஆண்டை குறித்தோ ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டை குறித்தோ உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பிள்ளையை குறித்தோ ஆண்டவர் சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, சில அதிகாரங்களை, சில வசனங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்குற நேரத்தில் அதை வந்து போராடி உங்களை விட்டு பிடுங்கி எறியணும்னு சொல்லி பிசாசு ஓயாமல் போராடிட்டு இருப்போம். அந்த இடத்துல தான் நம்ம ஜெயம் பெறும்படி ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார். மை மெசேஜ் இஸ் திஸ்: தேர் ஆர் டைம்ஸ் த டெவில் இஸ் fighting against your vision and not you. Hallelujah. The fight that you are going through, the struggles that you are going through is not against you. The devil's aim is your vision, not you. அன்னைக்கு அந்த அற்ப விசுவாசத்தில் அவங்க அப்படியே போட்டு அதே கடலை சிதைச்சிட்டோம்னா, அவன் படகு உடஞ்சு எப்படியோ தட்டு தடுமாறி நீந்தி கரைக்கு வந்தான்னா அன்னியோடு இயேசு பின்னாடி போகணுன்ற ஒரு நம்பிக்கையே அவனுக்கு வராது. அவன் பயந்து போயிடுவான். அல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுறார், நான் உன் கூட இருந்தேன்னா எந்த சேதமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, நான் உன் கூட இருந்தேன்னா எப்படியெல்லாம் காரியத்தை செய்யலான்னு ஆண்டவர் காமிக்கிறார். இந்த பரலோக ராஜ்யம் அந்த விதைக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஃபெய்த் அப்படிதான் வேலை செய்யும். when you nurture faith in your heart, அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இரவில் தூங்கி பகலில் விழிக்கிற அந்த நேரத்தில் as your life journey proceeds as normal as it could be, ஆனால் இந்த ஃபெய்த் உள்ள நர்ச்சர் பண்ணுறீங்களே அது மட்டும் தூங்காது, பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. அது வேரை விட்டு முளையை விட்டு அப்புறம் பின்பு பயிராகி பின்பு மரமாகி உங்களுடைய விசுவாசம் உங்களை தாங்குகிற அளவுக்கு அந்த விசுவாசம் வளரும். அதனால தான் சொல்கிறேன், உன் வார்த்தை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தையை ஒரு நாளும் எதுவும் பிடுங்கி போடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கு. அந்த வார்த்தை தான் விடுதலையை கொண்டு வரும். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு அற்புதம் செய்யும். சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு மகத்துவமான விடுதலை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற சேலஞ்ச் அதுதான். அல்லேலூயா. there are times that we easily give up. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணி ஜெபிச்சு நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடலை, தாமதமாகுது, டிலே ஆகுது, போராட்டம் ஜாஸ்தி ஆகுது. இன்னும் எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் உண்மைதான், நான் எதுவுமே டினை பண்ணலை. பட் இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியம், அல்லேலூயா, அது அவன் இரவில் தூங்கி காலையில் விழிக்கிறதுக்கு உள்ள எப்படி வளர்ந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. இன்றைக்கி நம்ம நல்லது ஸ்பீட் கேமராலாம் வச்சு மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ்லாம் வச்சு அது எப்படி வேர் வருது, எப்படி இலை வருதுன்னா நீங்கள் பார்த்து அறிஞ்சு வச்சுருக்கோம். மற்றபடி யாருக்குமே அது தெரியல. இன்றைக்கும் வேர் வருது, இலை வருதுன்னு தெரியும். வாட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் தட் டு ஹேப்பன் நமக்கு தெரியல. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார், உன் விசுவாசத்தை காத்துக்கொள், வேர் வர்றதையும் இலை வர்றதையும் பயிர் வர்றதையும் நான் பார்த்துக்கிறேன்றாரான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்?
ஆண்டவர் உன்கிட்ட சொல்றது அதான், விசுவாசிக்கிறியா? உன்னால நம்ப முடியுதா? என்னால முடியும் நீ விசுவாசிக்கிறியா? அந்த விசுவாசத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. நான் சொல்றேன், once you are able to safeguard that faith, let me tell you, God will move you to the next level of God's manifestation. அல்லேலூயா. அது வரைக்கும் அவரோடு கூட இருந்தவர்கள் அப்பேற்பட்ட லேகியம் 2000 பிசாசுகள் ஒரு பன்றி கூட்டத்துக்குள்ள பூந்த 2000 பன்றிகள் மாண்டு போகிற அந்த ஒரு கலக்கம் ஊரு ஃபுல்லாக வந்துருச்சு. அந்த மகிமையை தேவன் அவர்களுக்கு காண்பித்தார். நான் சொல்கிறேன், you will be promoted from glory to glory. Do not give up on your faith. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா புயலும், எல்லா அசைவுகளும், எல்லா குளறுபடிகளும் எதுக்குன்னா அப்படின்னா, it is against the vision. It is against the promise that the Lord has given you. அந்த விஷனை விட்டுறாதீங்க, அந்த ப்ராமிஸை விட்டுறாதீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழினா அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஸோ how do I carry this faith? இந்த விசுவாசத்தை நான் எப்படி காத்துக்கொள்வது? வேதம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினாலே வரும். ஆமென். நீங்கள் ரீவிசிட் பண்ணணும். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ரீவிசிட் பண்ண கற்றுக்கணும். யூஸ்வலான டெண்டன்சி அதுதானே நமக்கு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி கேட்கும் போது ரொம்ப ஃபயராக இருக்கும். இந்த 2-3 நாள் அந்த ஃபயர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன்னா ப்ராஃபட்டிக்காக அப்படியே ரொம்ப சுமந்து கொண்டு போவோம். ஒரு வாரத்தில் அந்த வார்த்தை எங்கே போச்சுன்னு தெரியாது. என்னமோ பாஸ்டர் சொன்னாரே தான் ஞாபகம் இருக்கும், ஆனால் அது ஆக்சுவலாக என்னன்றதை மறந்துடுவீங்க ஒரு சிலரை தவிர. ஆனால் நான் சொல்கிறேன், அதெல்லாம் தான் எழுத ஆரம்பிக்கணும், அதெல்லாம் தான் எழுத ஆரம்பிக்கணும், ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன் அண்ட் தென் யூ காட் டு ப்ரே. ஆண்டவரே, நீர் சொன்னீரே, நீர் இப்படி சொன்னீரே, நீர் இப்படி நடக்கும் என்று வாக்குரைத்தீரே, நான் அதை நம்புகிறேன், நான் அதை நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I would rather look at the giants and declare that the Lord is still with me than looking at myself as a grasshopper. ஆமென். எதுவுமே புரியுது? என்னுடைய பார்வையிலும் நான் வெட்டுக்கிளியா இருந்தேன் என்று நான் சொல்வதை காட்டிலும், அல்லேலூயா, அவர்கள் ஆனக்கின் புத்திரர் தான், அவர்கள் ஜெயன்ஸ் தான், ஆனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், உடனே சுதந்தரிக்க முடியும் சொல்வதை நான் தெரிந்து கொள்வேன். Hallelujah. Whose report do you believe? I will rather make my report based on the word of God than any other thing. அது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டோ, மனுஷனுடைய ரிப்போர்ட்டோ, டாக்டரோட ரிப்போர்ட்டோ, எதையும் விட நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து நான் மேலே நிற்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணுற ஒரே ஒரு காரியம் தான், உன் விசுவாசத்தை காத்துக்கொள். நான் சொன்னதை நான் செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். would you carry that faith? அந்த விசுவாசத்தை பிடித்துக் கொள்வீங்களா? ஹல்லேலூயா. எது நடக்குது எது நடக்கலைன்றதுலாம் கவலை இல்லை. அவர் சொன்னார், அவர் செய்வார். எனக்கு திரும்பியும் நிறைய டைம் ரொம்ப பசிலிங்காக இருக்க ஒரு விஷயம், நியூ டெஸ்டமெண்ட்டில் தான் இருக்குது, கிருபையின் காலத்தில் தான் இருக்குது. எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கிற எல்லா விசுவாச வீரர்களுடைய பட்டியல்களும் அவர்கள் நடக்கும் நடக்கலை அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அவர்கள் விசுவாசித்தார்கள், அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நிறைய விஷயங்கள் அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷனில் தான் நடந்துச்சு. But the Lord counts them as righteous people because people of faith. ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டது. நான் சொல்கிறேன், நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். ஸோ அந்த ஃபெய்த்துக்காக எவ்வளோ வேணால் ஃபைட் பண்ணலாம். இந்த ஃபெய்த்தை இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். என்னென்னலாம் செஞ்சால் இந்த விசுவாசம் வர்த்திக்குமோ அது எல்லா எஃபர்ட்டையும் நீங்கள் எடுக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? அல்லேலூயா. ஆனால் ஒரு நாளும் அந்த விசுவாசத்தை தொலைந்து போக விடாதீங்க, அந்த விசுவாசம் தேய்ந்து போக விடாதீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுதோ அதுதான் வார்த்தை. இந்த வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுதோ அதுதான் வார்த்தை. அல்லேலூயா. ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஆண்டவர் பேசுவார். சமீபத்தில் நான் கூட சொன்னேன், அன்றைக்கி நைட் ப்ரேயரில் நான் ஜோம் பண்ணும் பொழுது நிறைய காரியங்கள், கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் பொழுது நான் திடீர்னு ஒரு நாள் ஐ woke up and I just wanted to pray. அது அடிக்கடி பண்ணுவேன் நான், எப்போ எழுந்திரிக்கிறேனோ திடீர்னு ஜோம் பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி ஒரு திடீர்னு ஒரு பேஷன், ஒரு டெஸ்பரேஷன் டு ப்ரே. அப்போது அன்றைக்கி ஆண்டவர் என்னோட பேசி சொன்ன ஒரு வார்த்தை, Psalm 57 நினைக்கிறேன், விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் நம்முடைய பாதத்தில் நான் தரித்திருப்பேன் என்ற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் எனக்கு தெரிஞ்சது, I have got to be in the presence of God. I have to be in the presence of God. என்ன எப்போ என்ன நடக்குது, என்ன பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும், ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு உள்ள கர்த்தர் சொன்னார், இல்லை நீ என் பிரசனத்தில் காத்துரு, விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும். அதுலேருந்து ஆண்டவர் சொன்னார், விக்கிரம் கடந்து போகும், அதை நீ விசுவாசி.
அல்லேலூயா. என் பிரசனத்தில் வந்து உட்காரு, நான் ஒன்று ஒன்றா உனக்கு சொல்லுவேன், ஒன்று ஒன்றா உனக்கு செய்வேன். நான் சொல்கிறேன், என்னோட லைஃபோட ப்ராக்டிக்கலாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். ஹோல்ட் ஆன் டு த ஃபெய்த் தட் யூ ஹேவ். அவர் சொன்னதை அவர் செய்வார், அவர் சொன்னதை செய்யாமல் விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் புயலோ மழையோ பெரிய இறைச்சலோ பெரிய காற்றோ சத்துருனுடைய சோதனையோ எதுவும் அந்த ஃபெய்த்தை மட்டும் ஷேக் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க. பிகாஸ் God's got a greater plan in your life. God's got a bigger breakthrough in your life. God's got a glorious ministry ahead of you. That is why you are facing this challenge. Hold on to your faith. மீதி அவர் பார்த்துக் கொள்வார். அக்கறைக்கு கொண்டு போனது யார்? இயேசு. புயலையும் காற்றையும் அடக்குனது யார்? இயேசு. அவர்கள் நின்ற இடத்துல லேகியோன் பிசாசை விரட்டியது யார்? இயேசு. அல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் கூட வருவார். நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு என்ன அப்படின்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொன்னார். நீங்கள் போயிட்டு வாங்களா, நான் பின்னாடி உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லலை, நானும் வரேன்னு சொன்னார். நம்ம லைஃபே அப்படி தான், அவர் கூட வருகிறார். இதை மட்டும் சுமந்துட்டு போங்க. யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் ஜர்னி. அவர் கூடவே வரார். நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்களை கூடவே வரார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு தான் இன்றைக்கி உங்களெல்லாம் அழைச்சிருக்கிறாரு. என்ன வந்தாலும் அவர் கைவிட மாட்டார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கொஞ்ச நேரம் அப்படியே மனசின் ஆழத்தை வந்து அப்படியே ஜூம் பண்ணுவோம். அந்த விசுவாசத்தை நான் தக்க வைத்துக்கொள்ள அல்லது விசுவாசத்தை நான் சிதற விடாமல் இருக்க நான் என்ன பண்ணணும்? பேதுருவோட லைஃப்ல எப்படி விசுவாசம் தொலைஞ்சு போச்சு? அவனுடைய கண்கள் இயேசுவை பார்க்கிற வரைக்கும் தண்ணீரில் நடந்தான். அவனுடைய கண்கள் அலைகளை பார்த்த உடனே மூழ்க ஆரம்பிச்சான். So what do we learn? My eyes have to be on Jesus. என்னுடைய ஃபெய்த் இன்டாக்டாக இருக்கணும்னா நான் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, நான் அவரை மட்டும் நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 நன்றி.